வெல்கம் டு அம்மா பொண்ணு சோர் அஃபிஷியல். நீங்க எங்கம்மா வந்திருக்கோம் வெளில? இன்னைக்கு ஒரு ஒர்க்காக வெளியே வந்தோம். சரி அப்படியே ஒரு ரொம்ப நாளாக என்ன மூவி ஒன்று பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். என்னம்மா? ஆமா, இன்னைக்கு ஒர்க் ஒன்று வந்திருந்தோம், சீக்கிரமா முடிஞ்சிச்சு. ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினைச்சேன், ஒரு பெண்டிங் மூவி. என்ன மூவின்னு வாங்க வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூவிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கேயோ வேற இடத்துல உட்காந்துருக்குறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. எங்கே வந்துருன்னு சொல்கிறேன். ஒரு மூவி வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஆம்பியன்ஸ் பார்த்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்துடும் நினைக்காதீங்க. ஜெயிச்சந்திரன் வந்து கீழ்கட்டில் புதுசாக தந்துருக்காங்க. அது ஒரு ஃபுட் கோர்ட்டில் தான் இருக்கும். ஆம்பியன்ஸாக சூப்பராக இருக்குது. சரி, லஞ்ச் இங்கே சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். அம்மா வந்து பரோட்டா செட்ஸ் வாங்கியிருக்காங்க. நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் நூடுல்ஸும் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு சிக்கன் ட்ரிப்ஸ் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேணா பார்த்துக்கலாம் தான் வாங்கிக்கிறேன். அவ்வளோதான். சாப்பிட்டு சொல்கிறேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சேங்க. சரி, நீங்கள் இப்போ மூவிக்கு வந்தோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த படம் போய் பார்த்தது. என்ன படம் பேர் வந்து மயில்நாடு படம் பேர். நல்லா இருக்குது படம். என்னம்மா? படம் நல்லா இருந்தது. நல்ல ஒரு மெசேஜ் சொன்னாங்க படத்தில். நல்லா இருந்தது படம். பார்க்கலாம். பார்க்காதவங்க பாருங்கள். படம் மஸ்ட் வாட்ச் தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்தது. இப்போ தான் டைம் கிடச்சி, அதுவும் இன்றைக்கி ஃப்ரீ டைம் கிடச்சினா அந்த படம் பார்க்கணும். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தா மாதிரி இருந்துச்சு. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்படிமா இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எவ்வளோ நடக்குது. ரேஷன் கடை இல்லாதவங்க பிரச்சனை, ஒருத்தருடைய உரிமையை பறித்து அவங்கள வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத பண்ணுற மாதிரி படம் இது. ஆனால் நல்லா சூப்பராக இருந்தது. பெரிய லெவலில் இருக்கிறவங்க சின்ன அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு ஆளே இல்லாத, உயிரோடு இருக்கும்போதே இல்லாத மாதிரி பண்ணுறாங்க. ஒரு நல்ல படம். ரொம்ப நாள் கலையை தேடி பார்ப்போம். அந்த மாதிரி இது ஒரு வகையில் நல்ல படம். எப்படின்னா வந்து ஒருவருடைய நல்ல வசதியாக பெரிய லெவலில் இருக்கிறவங்க, ஒரு சின்ன அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள எப்படியெல்லாம் ஒருத்தர் இல்லை உயிரோடு இருக்கும் போதே இல்லைன்ற மாதிரி எப்படி செய்ய முடியும். ஆனால் அதை வந்து அவங்களால நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கும் எல்லா உரிமையும் வேணும்னு சொல்லி அவங்க எங்கே முறையிட்டாலும் அவங்களால எப்படி மீண்டு வராத அளவுக்கு எப்படி செய்ய முடியுமோ அப்படி செய்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே ரியலாக நடக்குது கைஸ். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையில் நடக்குது. அதை தான் படமாக கேட்குறான். ஆனால் நல்லா இருக்குது படம். இந்த படத்தில் எதையுமே நம்மளால் குறை சொல்லவே முடியல. அவங்க எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய உரிமையை வாங்குறாங்கன்றது தான் அது. அதே மாதிரி இதில் இன்னொரு என்ன காட்டுனா, அதாவது ஒரு நல்ல மனசு உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்றது இந்த படத்தில் தெரியுது. எப்படின்னா, ஒருத்தர் தான் தீங்கு செய்கிறாங்க. நல்லவனாக இருக்கிறவன், நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறவன் என்ன செய்கிறான்னா, அவனை சுற்றி ஒருத்தர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வறுமையாக இருக்கிறவனை பார்த்து சொல்லுவாங்க, அவங்களோட சேர்ந்துடாத, அவனுக்கிட்ட போய் என்னன்னு சொல்லி பேசிட்டேன்னு வச்சுக்கேன், அவனை சுற்றி இருக்கிற கடனும் வேறு எதுவும் நம்மளை வந்து சேர்ந்துடும், பாவமும் நம்மளை வந்து சேர்ந்துடும். அதனால் அவங்கக்கிட்டலாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அடிப்பட்டவங்களுக்கும் தான் அந்த வேதனை புரியும். அது மேல் இடத்துல கொஞ்சம் வசதி இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. அவங்கள எந்த வகையில் குத்தி பார்த்தா அவங்க சந்தோஷப்படுற, அவங்கள வச்சு இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இவங்களால தான் அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த உதவி அவங்க நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம கையில் பணம் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கிட்ட கூட போய் பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்கே. அப்படி தான் இந்த படம். ஆனால் அப்படி இவங்க செஞ்சிருவாங்களே தவிர அந்த வறுமையில் இருந்தவங்க அதை நினைக்க மாட்டாங்க. நீ 1000 தீங்கே எங்களுக்கு செஞ்சால் கூட நாங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை, நாங்கள் வளர்ந்தது அப்படி கிடையாது, நானும் உங்களுக்காக உயிரை கொடுத்து எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்வோன்னு சொல்கிறது தான் அந்த படம். ஆனால் ரியலைஸாக இருக்குது படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அது உண்மையாக தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா வாழ்க்கையில் நாங்கள் கூட அந்த மாதிரிலாம் அடிப்பட்டுருக்குறோம். எங்கள் காது படவே நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவங்க நல்லா பேசுகிறாதீங்க, இவங்களெல்லாம் திரும்பி பார்த்துடாதீங்க, ஏன்னா இவங்கள பார்த்தா இவங்கக்கிட்ட இது மாதிரி என்ன நம்மள நாளைக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கணும், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் போயிடும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்குறேன். கூட பிறந்தவங்க வெளியே போய் நடப்பு அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய அடிப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி படம் தான் கேட்குது இந்த படம். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. உண்மையாக நல்ல மனசு உள்ளவனும் நல்ல பொறப்பில் இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க.
நான் தான் என்னதான் என்கிட்ட பணம் வந்துட்டாலும் என்கிட்ட பணம் இல்லாதவங்களை பார்த்து அது மாதிரி பேச மாட்டாங்க. இல்லைன்னா என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன் தவிர இந்த மாதிரி மனசுலாம் வராது. இருக்கிறாங்க கேஸ், உண்மையிலே அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் படத்தை எடுக்கிறாங்கன்னு இல்லை, நான் அந்த வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி அடிபட்டிருக்கிறேன். அந்த படம் அதை தான் உணர்த்துச்சு. இன்றைக்கி அதில் அவங்க அடிபடும் போது தான் அந்த வசதியானவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் அவங்களுக்கு அப்போ தான் அது புரியுது, நம்ம என்னெல்லாம் சொன்னோம் அதனால தான் நமக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியுது. உண்மையே நீங்கள் போய் பாருங்கள், இது பார்க்க வேண்டிய படம் ஒவ்வொருத்தரும். ஏன்னா இதில் வசதியானவன் நான் தான் இப்படி நீ கீழ்த்தரமான அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையாக இதெல்லாம் பார்க்கணும், பார்த்தா தான் புரியும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். உனக்கு எப்படிமா இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. அதான் அம்மா சொன்ன மாதிரி அது நாங்களும் அடிப்பட்டா அந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எங்களையும் நீ இப்படி, அதாவது எங்களை செஞ்சிடுவாங்க. அந்த இப்போ என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க தானே செஞ்சிட்டோம், நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு தாட்டில் சுற்றுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த படம் பார்த்தா தான் ஒரு செருப்படியாக இருக்கும். ஏன்னா அவங்கள பண்ணிட்டோம், நம்மளுக்கு பின்னாடி தானே வரப்போகுதுன்னுவாங்க. அந்த பின்னாடி வரும்போது கூட பண்ணவங்க தான் வந்து கை தூக்கத்துக்கு வருவாங்க. அது வந்து ரியல் லைஃப்ல எப்படின்னா எங்க ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. அதனால என்னடா அது மறைமுகமா திட்டுறாங்கல்ல, எங்களுக்கு வந்து அந்த படம் பார்த்த உடனே எங்களை செஞ்சது அந்த மாதிரி இருக்கு, அந்த தாட் அதுல இருக்கு. ஏன்னா எல்லா வகையிலுமே எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு எங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு இந்த படம். யாருமே இப்படியும் எழுத மாட்டாங்க, யாருமே அப்படியும் எழுத மாட்டாங்க. ஒரு நாள் எங்களை பண்றது உங்களுக்கும் நடக்கும். அது வந்து என்னோட வீடியோ மூலமா ஒருத்தர் திட்டுறோம்னு நினைச்சுக்காதீங்க, நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க. ஆமா, யாரையும் இதை குறிப்பிட்டு நாங்க சொல்லல. ஒருத்தர் ஒஸ்தியா வச்சு ஒருத்தர் மட்டன் தட்டினா அந்த மட்டன் தட்டுறவங்களோட நிலைமை ஒரு நாள் கை தூக்கும் போது அவங்க அவமானப்படுவாங்க ஒரு நாள். அது நாங்க சொல்ல வேண்டியதே இல்லை. ஆமா, நாங்க ஏறும் போது அவங்களுக்கு செருப்பு இவங்களால என்ன ஆயிட போகுதுன்ற ஒரு தாட் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நாள் வெளியே வார்த்தை சொல்லாமலே அவங்க அங்கே செருப்பால் அடிச்ச கதையா நடக்கும். அதை நான் என்னன்னா நிறைய பேர் ஃபேமிலியில் அடிபட்டிருப்பீங்க, அது சொல்றவங்களுக்கு ஒரு சில கனெக்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த படம் உடனே நாங்கள் சொன்னதுனால எங்களெல்லாம் பார்த்து இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. இந்த மாதிரி இன்னைக்கு நானே ஒருத்தரை செஞ்சிருந்தாலும் நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், இப்போ நாங்கள் கிடையாது. இப்போ நாங்கள் சொல்றது எப்படின்னா, நாங்கள் ஒருத்தர் பண்ணியிருந்தா இது எங்களுக்கும் தான் நடக்கும். ஆமாம், எங்களுக்கு அதனால என்னடா நீ சொல்லிட்ட நீ நேர்மையானால அப்படி இல்லை, பேசுவோம். எங்களை இன்னமும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து விரிவாக்கம் சொன்னால் இந்த வீடியோ பத்தாது எங்களுக்கு. நாங்கள் அதெல்லாம் சொல்ல, அது எங்களுக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லை. அவங்களோட புத்தி இந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க, இது அவங்களோட நேச்சர்னா இது எங்களோட நேச்சர், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற நேச்சரா போயிட்டோம். அதனால எனக்கு வாழ்க்கையில உண்மையிலேயே எனக்கு அப்படி சொல்ல போனா நிறைய இருக்கு எனக்குலாம். ஆனா அந்த வீடியோ பண்ணாது, அந்த மாதிரி இது மாட்டேன் மூவி ரிவ்யூ. ஏன்னா வந்து நான் அடிப்பட்டதை சொல்லணும்னா இருக்குதான், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நானா நாளைக்கு நீ அவ்வளவுதான் நினைச்சிட்டு போயிடுவேன் நான். அது உண்மையிலேயே அவங்க அடிப்படும் போது அவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அப்படி நானே ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்கும்போது என்னால முடிஞ்சாலும் நான் யாரையும் அந்த மாதிரி செஞ்சிட மாட்டேன். ஏன்னா அவங்க தான் தேலோட குணம் கொட்டுறது, அதை காப்பாற்றுற குணம் என் குணன்ற மாதிரி நான் போயிடுவேனே தவிர அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். இது நாங்கள் மூவி பார்த்ததுனால எங்களுக்கு அந்த அதிகமாக இருக்கு. அந்த படத்தோட தாக்கம் இன்ன வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருந்தோம். சாப்பிடும் போது கூட அந்த திங்கிங் இன்னும் அந்த மைண்டை விட்டு போகல. ஏன்னா அது எப்படின்னா அடிப்பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிற மாதிரி அது இன்னும் அந்த படத்தோட தாட் போல. எங்களுக்கே நாங்கள் வெளில வந்தால் கூட இன்னொரு வாட்டி பார்க்கணும், இல்லை ஓடிடியில் வந்தால் கூட பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஏன்னா இந்த படத்தை ஏன் இத்தனை நாள் பார்க்கலன்ற ஒரு கஷ்டமும் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் நிறைய படம் வந்ததுனால ஏதோ இன்னைக்கு தான் பார்க்கணும்னு இருந்திருக்கு, பார்த்தோம். அது வந்து இன்னும் அந்த மனசை விட்டு போகாமல் இருக்குது அந்த மூவி. ஆனால் உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூட நடக்குது, நம்மளதான் படமா காட்டுறாங்க. இப்படியும் நடக்குது. ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது வறுமையினால கடன் வாங்கிட்டு அவங்கள வந்து கடைசியில் அந்த கடன் கொடுக்க முடியாதனால அவங்க இருக்கிறவங்களே சாகடிச்சு அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி நடப்பணமாக அழைகிறாங்க பாருங்க. அது பயங்கரமான கொடூரம். அதெல்லாம் அதாங்க அந்த படம் பார்த்தது எங்களுக்கு அவ்வளோ தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. அதனால தான் நாங்கள் சொல்ல வந்தோமே தவிர இதுல வந்து படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் நாங்க பாதி சீன்ஸ் ரிவீல் பண்றோம், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா படத்தை மொத்தமா இதுல ரிவீல் பண்றாங்கன்னு படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம எங்களை ஒவ்வொரு சீன் எங்கெங்க இந்த ரொம்ப டச் பண்ணிச்சோ அதை வெளியில சொல்லிடுறோம். அதனால என்னடா நினைக்கிறேன் நாங்க, அது எங்களை மீறி வந்து தியேட்டர்ல இருந்தா பாருங்க, இல்ல கண்டிப்பா ஓடிடி வந்தாதான் பாருங்க. ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே நல்ல படம். ஆனா வெளியில வந்து விமர்சையா வரலன்னா கூட நல்ல படம், எல்லாரும் பாருங்க.
நம்ம அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். என்னடா ரொம்ப படத்தை பற்றி இவ்வளோ லென்த்தானா அந்த படத்தோட நாங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம். அதனால தான் வீடியோ இன்னும் பாதியிலே கட் பண்ணிட்டோம். ஏன்னா இன்னும் எங்களை விட்டா ஒரு 2 hours கூட வீடியோ எடுப்போம், சொல்லிக்கினே இருப்போம். நிறையா அம்மாவோட கஷ்டமாக இருக்கும், இதில் ஏன் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து வீடியோ பத்தாது. மூவி ரிவ்யூனா மூவி ரிவ்யூவோட விட்டுடலாம். அதனால் இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே லிங்க் தரோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது சேனல் ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பெண்களுக்கு ஆதரவு தருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் ஃபஸ்ட்டு நாங்கள் யூடியூப்பில் வந்து எங்களுக்கு இப்போ நல்ல ஆதரவு இருக்குது. அதான் இன்னும் எங்கள் மேலே நீங்கள் ஆதரவு பண்ணுங்கள். நாங்கள் போடுற கண்டென்ட் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இது மாதிரி வேறு கண்டென்ட் போடுங்க, இல்லை வேறு மாதிரி ஏதாவது vlog போடுங்க சொன்னாலும் சஜஷன் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அதை போடுறோம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம் எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற vlogs-அ மட்டும் போட்டுட்ருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக சஜஷன் சொன்னீங்கன்னா நாங்கள் போடுறோம். 2-3 பேர் கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரெஸ் வீடியோ அன்றைக்கி ஜிஎம் பண்ணியிருந்தீங்க, அது நல்லா இருந்தது, வேறு எதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை கண்டிப்பாக அடுத்தடுத்த vlog-ல அது வரும். வேறு இன்னும் நாங்கள் பண்ண வீடியோ எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். மைக்கு மாற்றிருக்கோம், மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு வீடியோலாம் சொல்லியிருந்தீங்க எக்கோ அடிக்குது, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மைக் மாற்றிருந்தோம், மைக் மாற்றி இப்போ ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை, எனக்கு இது இந்த இடம் பிடிக்கல, இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 100% நாங்கள் மாற்றுவோம். அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் சொன்ன சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் நிறைய பண்ணாதான் நீங்கள் என்ன கேட்குறீங்க, நீங்கள் எங்கள் மேலே என்ன விமர்சனம் வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் எல்லாரும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப் அதாக தான் இருக்கும். நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய்.